விக்ரம், நீ மட்டும் பிரீத்தி மேல பட வந்த கத்திய நீ பிடிக்காம இருந்திருந்தா பிரீத்தி உயிரோடவே இருந்திருக்காது. ஆமா விக்ரம், ஆனா நீ கையால பிடிக்காம தட்டி விட்டு இருக்கணும். இப்ப பாரு, உன் கையில காயமாயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி தட்டி விடுற அளவுக்கு நான் நிதானமா யோசிக்கல. எனக்கு இருந்த ஒரே எய்ம் என் பிரீத்தியை காப்பாற்றணும். அவளை காப்பாத்துறதுக்காக என் உசுரை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தா கூட சந்தோஷமா கொடுத்துருவேன். பிரீத்தி இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நான் இருந்தாலும் இல்லைனாலும் பிரீத்தி இருக்கணும். அவ நல்லா சந்தோஷமா வாழணும். விக்ரம் விடு. எனக்கு தெரியுது நீ பிரீத்திய எவ்வளோ லவ் பண்ணுதுன்னு. பிரீத்தியும் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணும். எங்களுக்கு தெரியும் அது. சாப்பிடுங்க. போதும் போதும். கொஞ்சம் பாலாவது குடிங்க. பிரீத்தி, இந்தா. அடிப்பட்ட இடத்துல ஒத்தடம் கொடு. ஹே பிரீத்தி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? இல்ல, ஒன்னும் இல்ல. விக்ரம், நீ ஷர்ட் கழட்டுறா. டேய், நம்ம தான்டா இங்க இருக்கோம். டேய், என்ன இருந்தாலும் அவனுக்கு ஏதோ அன்னீசியா இருக்கும். நம்ம எல்லாரும் போயிடலாம். பிரீத்தி, நீ ஒத்தடம் கொடு, நாங்க போறோம். வாங்கோ. சரி. சட்டையை கழட்டுங்க. என்னாச்சு? ஏன் எந்திரிச்சிட்டீங்க? படுங்க. உங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கணும், அப்பதான் சரியாகும். இல்ல பிரீத்தி, போதும். ஐயோ, வெந்நீர்ல ஒத்தடம் கொடுத்தாதான் கொஞ்சமாச்சு சரியாகும். இல்லன்னா அந்த இடம் முழுக்க ரத்தம் கட்டிக்கும். இல்ல பிரீத்தி, எனக்கு வலி எல்லாமே போயிடும். எந்த பிரச்சனையும் வராது. ஏன் தெரியுமா? உன்னோட ஒரு துளி கண்ணீர் என் காயத்துல பட்டுருச்சு. அதுவே போதும். இனி அந்த காயத்துக்கு மருந்து தேவையே கிடையாது. தன்னால ஆறி போயிடும். உன் கண்ணீரை விட
இந்த காயத்துக்கு பிரீத்திக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா அவங்க திரும்பி வரணும். அம்மா அங்காள பரமேஸ்வரி, கோட்டவாசல் கருப்பசாமி, நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாச்சும் பிரீத்தியை குணப்படுத்தி இங்க கொண்டு வந்துடணும். ஐயோ, விக்ரம் ரூம்ல நான் தண்ணி எடுத்து வைக்கலையே. அவருக்கு தாகம் எடுத்தா என்ன பண்ணுவாரு? கையில வேற அடிபட்டிருக்கு, ரொம்ப சிரமப்படுவாரு. சரி, நம்ம போவோம். இந்தாங்க. என்ன கூப்பிட வேண்டியதானே? என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணும் தான் உங்களை விட்டுட்டு போனேன். அதுவும் நீங்க மாத்திரை வேற போட்டிருக்கீங்க. கண்டிப்பா நல்லா தூக்கம் வரும். நீங்க தூங்கும் போது உங்களை ஏன் தொந்தரவு பண்ணணும் தான் நான் அங்க போய் தூங்கினேன். நீ என்னை விட்டுட்டு போனா நான் இப்படிதான் கஷ்டப்படணும் பிரீத்தி. இப்போவாது புரிஞ்சுக்கோ. எல்லாரும் சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் மாறிட்டு தான் வர பிரீத்தி. தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க கூடவே இருக்கேன். நீங்க மேல படுத்துக்கங்க, நான் தரையில படுத்துக்கிறேன். ஏன் கீழே படுக்கிற? மேலே படுத்துக்க வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல, நான் கீழே படுத்துக்கிறேன். எதா இருந்தாலும் கூப்பிடுங்க, நீங்க கஷ்டப்பட வேண்டாம்.
தூங்குங்க. குட் நைட். நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி, நாம போய் குளிச்சுட்டு வந்து எழுப்போம். விக்ரம், எந்திரிங்க விக்ரம். விக்ரம், எந்திரிங்க. விக்ரம், எந்திரிங்க. விக்ரம், விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. விக்ரம், விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க. விடிஞ்சிருச்சு, அதான் எழுப்புனேன். மெதுவா. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் சத்தமா கத்திட்டேன். பிரீத்தி, நீ 2வது தடவை கூப்பிட்டியே, அப்பவே நான் எந்திரிச்சிட்டேன். நீ என்ன பழைய பிரீத்தியா ட்ரீட் பண்றியான்னு பார்த்தேன். ஆனா நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. ஆமா, பாட்டி உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? என்ன தொடுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? முன்னாடி எல்லாம் என்ன தொட்டு தட்டி மிதிச்சு எழுப்புவ, இப்ப ஏன் அப்படி மாறிட்ட? கத்துறது கூட தள்ளி நின்னுதான் கத்துற. ஐயோ, இந்த பிரித்தி இவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க போல இருக்கே. அதே மாதிரி இவர் நம்ம கிட்டே எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு. ஆனா நம்மளால முடியாதே. இதை எப்படி சமாளிக்கிறது? ஏய், என்ன முழிக்கிற? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்டேன். பாட்டி அப்படி உங்ககிட்ட என்னதான் சொல்லிட்டு போனாங்க? அது வந்து சரி 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 இதை பத்தி நீ எதுவுமே சொல்ல வேணாம், சரியா? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இதை பத்தி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்னு. அப்புறம் பயப்படுற? நீ எப்படியோ வர. ஆனா ஒண்ணு, நீ என்னை விட்டு போகாம என் கூடவே இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். ப்ளீஸ் பிரீத்தி. சரி, இப்படி நின்னுட்டே இருந்த, அப்படி ஹெல்ப் பண்ணு. பாத்து, மெதுவா மெதுவா. கை கொடுங்க. பாத்து பாத்து, மெதுவா. உங்க கையில கட்டு போட்டிருக்குல்ல, உங்களால எப்படி பல் விளக்க முடியும்? முடியாது. இப்ப என்ன பண்றது? அதான் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன்.
எங்க ஈ காமிங்க. காமிங்க ஈ. உன்னில் நானும் என்னை கண்டு கொண்டேன், இது காதல் என்று கண்டு கொண்டேன். என்னை கண்டு கொண்டேன், இது காதல் என்று கண்டு கொண்டேன். விக்ரம், இப்ப எப்படி இருக்குப்பா? பரவாயில்ல சித்தி, பெட்டரா இருக்கு. இப்பதான் எந்திரிச்சியா? ஆமா சித்தி, பிரீத்தி தான் வந்து எழுப்புனா. எனக்கு கை வலிக்குது, அவதான் பல்லல வலிக்கி விட்டா. ஓ சரி சரி, பரவாயில்லையே. நீயும் இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. உங்க 2 பேருக்கு சேர்த்து காஃபி போட்டு கொண்டு வந்திருப்பேன்ல. இல்ல, நான் கீழே வந்து குடிக்கிறேன். பிரீத்தி, நீ வாங்கி குடி. இல்ல, எனக்கு வேணாம், நீங்க குடிங்க. பிரீத்தி சொல்றல்ல, வாங்கிக்கோ, குடி. ஆமாமா, அவனுக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். நாகு வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்கா. அவ வந்ததும் செஞ்சு தரேன், குடிக்கட்டும். இந்தா, நீ இத குடி. சித்தி, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றீங்களா? பண்றேன். சரி சித்தி. மாத்திரை போணும்ல நீ? சரிப்பா, பண்றேன். ஓகே. பிரீத்தி பிரீத்தி, காஃபி கூட. எதுக்கு? எனக்கு குடிக்கிறதுக்கு தான். இப்பதானே காஃபி வேண்டான்னு சொன்னீங்க. திடீர்னு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. அப்போ நான் உங்க சித்தி கிட்ட வேற ஒரு காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். எனக்கு இந்த காஃபி தான் வேணும். இந்த காஃபியா? ஐயா, எச்சிங்க. என்னது எச்சியா? இதுக்கு முன்னாடி நீ குடிச்ச காஃபிய நான் குடிச்சதே இல்ல. ஐயோ, இந்த பிரீத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மள சிக்கல்ல மாட்டி விட்டுறா. அது வேற. இங்க பாரு, நீ குடிச்ச காஃபியை நான் குடிச்சிருக்கேனா இல்லையா? ஆமா, குடிச்சிருக்கீங்க. அப்படி குடிக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் சொல்லு பாப்போம். ஐயோ, நீங்க விட்டா ஏதாச்சும் பேசிட்டே இருப்பீங்க. இந்தாங்க காஃபி குடிங்க. நான் எப்படி குடிக்கிறது? சரி, நானே கொடுக்கிறேன். காஃபி சூப்பரா இருக்கு. சரி, குடிங்க. ஹாய். ஹாய், குட் மார்னிங் விக்ரம். குட் மார்னிங் டா. பரவாயில்லை. அப்புறம் விக்ரம், பரவாயில்லையா? பெட்டர். காஃபி குடிச்சானா? ஓகே. நான் சித்தி கிட்ட சொல்லி டிஃபன் கொண்டு வர சொல்றேன். அதை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்டா? டேய், நான் வாக்கிங் போணும்டா. ரெஸ்ட் எடு மச்சி. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? 2 நாள் ரெஸ்ட் எடுன்னு தானே சொன்னாரு. இல்லடா, நான் கன்ஃபார்மா வாக்கிங் போணும். இல்ல, எதுக்கு சிரமம்? தூங்கி ரெஸ்ட் எடு. ஆமாங்க, அதான் சொல்றாங்கல்ல. நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. பிரீத்தி, நான் வாக்கிங் போணும் பிரீத்தி. ஐயோ டேய், பிடிவாதக்காரன்டா, சொன்னா கேட்க மாட்டான். பிரீத்தி, நீ கொஞ்சம் வெளியேறு, நாங்க ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வந்துடுறோம். பாத்துடா. பார்த்து வை.
வாங்க மேடம், அவன் என்ன பண்றான்னு போய் பாப்போம். அவன் என்ன பண்ண நமக்கு என்ன? இல்ல மேடம், பிரீத்தி வேற அவன் கூட போறான். ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணுவா. வாங்க போய் வேடிக்கை பாப்போம். அப்படிங்கிற? சரி, வா போலாம். வாங்க, இத புடிச்சு நடங்க. இத பிடிச்சா எப்படி பிரீத்தி? கையில அடிபட்டிருக்குல்ல? அச்சச்சோ, மறந்தே போயிட்டேன். முடியாதுல்ல? ஏய், எங்களை பிடிச்சிட்டு நடடா. பார்த்து வா மச்சி. மெல்ல, பொறுமையா விக்ரம். எப்படி போயிட்டு வரலாமா? இரு நான் நடக்கிறேன். ஷூரா? இந்த கான்ஃபிடென்ட் தான் மச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான், பேக்கப் போய்டா. பார்த்து நடங்க.